தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இலங்கை சிறையில் வாடும் 25 தமிழக மீனவர்களை விடுவிக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அவினேஷ். விவரங்களை பதிவு செய்யலாம். கடிதத்தில் என்ன வலியுறுத்தப்பட்டிருக்கு? பலவேல் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள 25 மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்தி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். தமிழ்நாட்டை சேர்ந்த 25 மீனவர்கள் மற்றும் பகுதியில் தினம் மீன் பிடித்துக் கொண்ட நிலையில இலங்கை கடற்படையினால் அவர்கள் 25 பேரும் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த கடிதத்தில் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். மேலும் இந்த பிரச்சனை என்பது தொடர்ந்து ஆண்டு காலமாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில இதற்கு ஒரு நிரந்தர தீர்வை எடுக்க வலியுறுத்தியும் இந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மிக முக்கியமாக கடந்த கால திமுக ஆட்சியின் போதும் அதே போல உச்சநீதிமன்றத்தில் ஒரு செய்த அனைத்து நடவடிக்கைகளும் அரசியலமைப்பிற்கு முரணாக இருக்கும் போது கச்சத்தீவின் இறையாண்மை ஒரு தீர்க்கப்பட்ட விஷயம் என்று கூற முடியாது என திட்டவட்டமாக முதலமைச்சர் தனது கடிதத்தில் நினைவு கூறுவதாகவும் பாஜக தலைமையிலான அரசு தொடர்ந்து 3வது முறையாக ஆட்சியில் இருந்தாலும் இந்த பிரச்சனையை தேர்தல் நேர முழக்கத்திற்காக மட்டுமே பயன்படுத்தி வருவதாகவும் கச்சத்தீவை மீட்க குறிப்பிடத்தக்க அர்த்தமுள்ள எந்த முயற்சியையும் அது எடுக்கவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் நன்றி அவினேஷ், விரிவான விவரங்களுக்கு.